ஓ, இந்த கதவு எதுக்கு க்ளோஸ் ஆகவே மாட்டேங்குது? மழை வர்ற மாதிரி இருக்கு, தண்ணி எல்லாம் உள்ள போயிடுமே. எப்படியோ அவங்க சொன்ன ஆர்டரை ரெடி பண்ணிட்டேன். நல்லா வந்துச்சுன்னா நல்லதுதான். எப்படியோ அந்த 5 ஸ்டார் காரங்களுக்கு இது பிடிச்சா அதுவே போதும். இப்போ மாத்திரைய எங்க வச்ச? என்னாச்சு? இல்ல அது நான் என்ன நினைச்சேனா அது வந்து சரி வாங்க உள்ள போய் சேர்ந்து யோசிப்போம். போங்க போங்க. அட வாங்க போலாம். வாங்க. எங்க நீங்க தனியாவா வந்தீங்க? உன் ஃப்ரெண்ட் எங்கப்பா? வர்றான். பிராச்சியோட அம்மா அவருக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. இல்ல அது வந்து ஆக்சுவலி ஃபோன் பேசும்போது அவர் என்ன வெயிட் பண்ண சொன்னாரு. அதான் வெயிட் பண்ணிட்டு இங்க இருக்கேன். பாருங்க, உங்களை விட அவன் உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கான். கொஞ்ச நேரம் உட்காருங்க, வந்துருவான். கார் டோர் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னு அதை பாக்குறதுக்காக போயிருக்கான். உட்காருங்க ம். உட்காருங்க. வாங்க. கதவு மொத்தமா ஜார் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. என்னாச்சு? ஆனா டோர் லாக் ஆகவே மாட்டேங்குதுடா. ஏன் வண்டி நான் சொல்றத மட்டும் தான் கேக்கும். அதான் உங்களை அப்பவே வந்து பார்க்க சொன்னேன். இப்ப பாரு. வாவ், So easy. This is called டிக்கி. இது ஃபெராரி, அப்புறம் இது டிக்கி. முதல்ல நல்லா இருந்தது, ஆனா இப்ப ஜாம் ஆகுது. இப்ப பாரு எப்படி க்ளோஸ் பண்றேன்னு. சரி, வர வரைக்கும் இந்த ஆல்பத்தை பாக்குறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அது என்னன்னாமா, என்னோட மாத்திரை கிடைக்க மாட்டேங்குது. இதோ நான் இப்ப வரேன். வேண்டாம் வேண்டாம், வர வேண்டிய அவசியம்லாம் இல்ல. ஆனா அந்த மாத்திரைய எங்க வச்சேன்னு தான் தெரியல. ஹலோ 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 சரிதம்மா, நீங்க பதட்டப்படாதீங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னாச்சுமா? என்னன்னா சரிதாம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க மாத்திரை எங்க வச்சாங்கன்னு தெரியல. நான் உடனே போயாகணும். ஐம் சாரி. ஆனா நான் இப்ப அர்ஜென்ட்டா போயாகணும். அவர் அப்புறமா மீட் பண்றேன்னு சொல்லுங்க. ஐம் சாரி, நான் கிளம்புறேன். இதான் பிரச்சனை பண்ணிருக்கு. வாவ். ஃபயர் ஸ்டாப். ஆனா இது இப்ப என் வண்டியோட டிக்கே ஸ்டாப் பண்ணிடுச்சு. அண்ணா போலாமா? ஆ? கார் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. இல்ல, அது வந்து உங்க போன் வந்ததுமே அவங்க கிளம்பிட்டாங்க. மெஹராவை மீட் பண்ணவே இல்ல. இந்த பொண்ணு ஏன் அப்படி பண்றாளோ? இப்ப எதுக்காக இவ கிளம்பி வரணும்? மிஸ்டர் மெஹராவை பார்த்துட்டே அவ வந்திருக்கலாமே. அவருக்கு அதானே அவ வெயிட் பண்ணிட்டு இருந்தா. என்னாச்சு? பிராச்சியோட அம்மா எங்க? மிஸ்டர் மெஹரா வந்துட்டாரா? அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொடுங்க, நான் அவர்கிட்ட பேசுறேன். இது கொடுக்கறேன். பிராச்சியோட அம்மா உனக்காக வெயிட் பண்ணி கிளம்பிட்டாங்க. போன்ல சரிதாம்மா, அவங்க உன்கிட்ட பேசணுமா? இந்த பேசு. ஹலோ ஹலோ, அது வந்து ஐம் சாரிப்பா. வந்து பிராச்சியோட அம்மா உன்னை சந்திக்காமலே அங்கிருந்து கிளம்பிட்டா. உன்னை பார்க்கணும்னு அவ ரொம்ப ஆவலோட இருந்தா. ஆனா தப்பு என் மேலதான்ப்பா. நான் போன் பண்ணாம இருந்திருந்தா அவ நிச்சயமா அங்கிருந்து கிளம்பி வந்திருக்க மாட்டா. சரி, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. வந்து மாத்திரை வச்ச இடத்த மறந்துட்டேன். அது எங்க இருக்குன்னு அவகிட்ட கேட்டேன். அத கேட்டதும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மாதிரி அங்கிருந்து பதறி அடிச்சு கிளம்பிட்டா. ஏதோ எமர்ஜென்சி மாதிரி. அவ வரட்டும், அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு. அட ஏன் இப்படி சொல்றீங்க?
அவங்க பண்ணது சரிதான். ஒருவேளை உங்களுக்கு உடம்பு முடியலன்னா நான் என்ன பண்ணுவேனோ அதே தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன்னா எனக்கு அது ரொம்ப முக்கியம். அப்படின்னா அதாவது நான் டேட் போகணும் இல்லையா? ஆ அது போய்த்தானே ஆகணும். சரி, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? பண்ணலாம். ஆனா இப்ப வேண்டாண்ணே. கண்டிப்பா ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே, கண்டிப்பா போலாம். அப்புறம் அடுத்த தடவை வாய்ப்பு கிடைக்கும் போது நீ என்ன பண்ற? பிராச்சியோட அம்மா கிட்ட எப்படியாவது பேசிடு. ரொம்ப நாளாவே நீங்க மீட் பண்ண முடியாம போகுது. ப்ராமிஸ் கண்டிப்பா மீட் பண்ணிடுறேன். அம்மா எங்க இருக்காங்க? அப்புறம் ப்ராமிஸ் பண்ண மாதிரி டேட்டையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடு. எப்ப மீட் பண்ண போறீங்க? டேட் ஃபிக்ஸா? இப்ப வா. இப்ப கூட ஓகே தான். டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொன்னா போதும். மீட் பண்றதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்றேன். என்ன? நான் மீட் பண்றதுக்கும் நீங்க ஏற்பாடு பண்றதுக்கும் என்ன சம்பந்தம்? அட, இது கூடவா தெரியல? கண்டிப்பா நிலத்துக்கும் ரெடி பண்ணி தானப்பா ஆகணும். அது வந்து என்னன்னா, முதல் தடவையா ஹீரோவை மீட் பண்ண போறா இல்லையா? பாக்க ஹீரோயின் மாதிரி இருக்கணும்ல. அதனால நீ என்ன ட்ரெஸ் போடுற, அதுக்கு மேட்சிங்கா அவளுக்கு நான் ட்ரெஸ் பண்ணணும். அப்புறம் மேக்கப் பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் ரெடி பண்ண வேண்டாமா என்ன? சரி சிரிக்காத. சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்? அது என்னன்னா, அவ முதல் தடவையா உன்னை பாக்கும்போது அவ உனக்கு பிடிச்ச கலர்ல சாரி கட்டி இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? கிரேட். ரெட் கலர்ல ஏதாவது போட்டுட்டு வர சொல்லுங்க. சிகப்பு கலரா? ஐயோ, அப்படியே என் மனசுல இருக்கிறத சொல்லிட்டியப்பா. சிகப்பு கலரு காதலோட அடையாளம் இல்லையா? அப்படின்னா? அது வந்து நீங்க முதல் தடவையா மீட் பண்ண போறீங்க இல்லையா? அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஆவலா இருக்கீங்க. அது உங்களுக்கு மறக்க முடியாத நாளா இருக்கணும்ல, அதுக்குதான். ஓகே, உடம்ப பாத்துக்கோங்க. சரி, நான் பாத்துக்கறேன். சரிதா ஆண்டிக்கு லேசா உடம்பு முடியலனாலும் அம்மா ரொம்ப பதட்டம் ஆயிடுவாங்க. இல்ல, உங்க சரிதா ஆண்டிக்கு எதுவும் ஆகல. அவங்க நல்லதா இருக்காங்க. அது என்னன்னா, உங்க அம்மாவை மீட் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏன் கூட. சரி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஆல்ரைட், பை கைஸ். எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்போ நாங்களும் கிளம்புறோம். அட, அதுக்குள்ள என்ன அவசரம்? நானும் 2 பேரும் அப்புறமா எடுத்துட்டு வந்து விடுறோம். இல்ல, கேப் ஈஸியா கிடைச்சிரும். நாங்க கிளம்புறோம். வா போலாம். இப்ப எதுக்காக இவங்க இங்க வந்திருக்காங்க? எல்லாம் தான் முடிஞ்சிருச்சு. இப்ப எதுக்காக வந்திருக்கீங்க? நாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, எங்க பையன் ரன்பீர் உங்க பொண்ணு மாயாவை கட்டிக்க மாட்டான். நாங்க இங்க எங்க தப்புக்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்திருக்கோம். இங்க நடந்த எல்லாத்துக்குமே முழு காரணம் நாங்க தான். இதுல உங்க சம்மந்தி மேல எந்த தப்பும் இல்ல. நான் பண்ண தப்புக்கான தண்டனை அவங்களுக்கு கொடுக்காதீங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஏற்பட்ட அதுக்காக எங்க அண்ணன் உங்ககிட்ட மனசார மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு இல்லையா? மன்னிப்பு மட்டும் இல்ல, அது கூடவே நாங்க உங்ககிட்ட ஒரு கோரிக்கையோட வந்திருக்கோம். எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய என் தம்பிக்கும் என் தம்பி பொண்ணுக்கு கொடுக்காதீங்க. அப்புறம் இவங்க சின்னஞ்சிறுசுங்க கல்யாணம் பண்ணிட்டு போட்டோமே, எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பையனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. இந்த சம்மதத்தை வேணான்னு சொல்லிடாதீங்க. ஆமாங்க அக்கா, அண்ணா சரியா தான் சொல்றாரு. எங்க பொண்ணு மாயா உங்க பையனை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்கலன்னா அவ மனசுடைஞ்சு போயிடுவா. இங்க பாருங்க, உங்க எல்லார்கிட்டயும் நல்லபடியா நடந்துப்பா. அவ செஞ்ச அத்தனை காரியமும் அவளா செய்யவே இல்ல, நாங்க சொல்லிதான் அவ எல்லாத்தையுமே செஞ்சா. இந்த காரணத்துக்காக தான் அவ நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு எனக்கு எதிராக திரும்பினா. ப்ளீஸ், இந்த சம்மதத்தை வேணான்னு சொல்லிடாதீங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. நாங்க தான் உங்ககிட்ட சொல்லிட்டோம் இல்லையா, எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. என் பொண்ணு மனசளவுல கெட்டவ இல்ல. அது என்னன்னா, அவ உங்க பையனை
உயிரை காதலிக்கிறா. அவன் மேல ரொம்ப அக்கறையா இருக்கா. அது மட்டும் இல்லாம அவன் உங்க எல்லாரையும் நல்லா பாத்துப்பா. அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு காலை கழுவி விட்டாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். என் பொண்ணை நீங்க இந்த அளவுக்கு வெறுத்தீங்கன்னா அதுவே நாளைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஆகலாம். எங்க அண்ணா எங்களோட அன்புக்காக கட்டுப்பட்டு நின்னுட்டு இருக்காரு. நாங்க கண்ணை அசைச்சா மட்டும் போதும், உங்க குடும்பத்தை வீட்டோட எரிச்சிருவாரு. அப்புறம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ இல்ல கோர்ட்டுக்கு போறதுக்கோ உயிரோட இருக்க மாட்டீங்க. போலீஸ பொறுத்த வரைக்கும் வீடு தீப்பிடிச்சு போச்சு, அதுல நீங்க இறந்துட்டீங்கன்னு நினைப்பாங்க. ஃபைலும் க்ளோஸ் ஆயிடும், அப்புறம் நீங்களும் க்ளோஸ். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயத்த நீங்க யார்கிட்டயும் வெளியில சொல்லிடாதீங்க, என்ன புரிஞ்சுதா? நீங்க இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணணுமா? இங்க யாரும் போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ண வேண்டாம். பல்லவி, நாம தான் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோமே, பின்ன எதுக்காக நிக்கணும்? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். பல்லவி, உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிக்கலையே? எனக்கு ஒன்னும் பைத்தியம் பிடிக்கல விக்ரம். நான் ரன்பீரோட அம்மா. அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் அவனோட அப்பா பல்லவி. ஆனா இந்த வீட்ல நான் சொல்றதுதான் நடக்கும். மம்மி, நீங்க என்ன சொல்றீங்க? என் பையன் ரன்பீர் மாயாவை கல்யாணம் பண்ணிப்பான். தேங்க்யூ அத்தை. நல்லது நினைச்சா நல்லதே நடக்கும். மாயாவோட ஷாப்பிங் வேற அப்படியே பாதிலேயே நிக்குது. அப்புறம் மாப்பிள்ளை அவருடைய ஷாப்பிங்க இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. சரி வாங்க, முதல்ல நம்ம ஷாப்பிங் வேலையை முடிப்போம். வாங்க சம்பந்தி, ஷாப்பிங் போகலாம். நீங்களும் வாங்க மம்மி. பிராச்சி, நீயும் வாமா. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது எல்லாத்தையும் பாருங்க. பார்த்தது எல்லாத்தையுமே நீங்க வாங்கிக்கோங்க, சரியா? சரிங்க. மாயாவோட அப்பாவும் அப்புறம் பெரியப்பாவும் கீழே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தெரியும். அப்புறம் ஏமா நீங்க ஒத்துக்கிட்டீங்க? ரன்பீர், ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அம்மா, எதுக்கு நீ சரின்னு சொன்ன? உனக்கு தான் இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லல, அப்படி இருக்கும்போது எதுக்கு சரின்னு சொன்ன? உங்களுக்கு தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அப்புறம் எதுக்காக ஒத்துக்கிட்டீங்க? ஏதாவது சொல்லுவியா மாட்டியா? ஏமா இப்படி செஞ்ச? உங்க எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக. யாருகிட்ட இருந்து? மாயாவோட பெரியப்பா கிட்ட இருந்து. மாயா அவங்க பெரியப்பாவை அரெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு அவ ஹெல்ப் பண்ணிருக்கா. அது எதுக்காக? ஏன்னா அவ ரன்பீரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. அவ எந்த அளவுக்கு காதலிக்கிறானா, அவங்க வீட்டாளுங்க எல்லாரையுமே அவ கன்வின்ஸ் பண்ணிருக்கா. அவளோட பிடிவாதத்தினால அவங்க வீட்டாளுங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க எதை பத்தியும் கவலைப்படாம நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் கேட்க வந்தாங்க. அது இருக்கட்டும், மாயோட அப்பா நம்மள என்ன பண்றதா இருந்தாரு? உயிரோட வச்சு கொளுத்துறதா இருந்தாரு. என்ன? மாயாவோட அம்மா என்கிட்ட என்ன சொன்னானா, நான் ஒரு கண்ணு காட்டினா போதும் அவரோட ஆளுங்க வெளியே இருக்காங்க, அவங்க வீட்டை எரிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த சம்பந்தத்துக்கு நான் ஒத்துக்கலன்னா அவங்க நம்ம எல்லாரையும் உயிரோட கொளுத்திடுவேன்னு சொன்னாங்க. அப்புறம் போலீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மரணத்தை ஆக்சிடென்ட் மாதிரி காட்டிடுவேன்னு சொன்னாங்க. அவங்க ரொம்ப டேஞ்சரஸான ஆளுங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ரன்பீருக்கு மாயாவை கட்டி வைக்கிறதுக்காக அவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க. இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் இவன் தான். பாட்டி, நான் என்ன தப்பு பண்ண? நீயா எதுவும் பண்ணல. நீ ஏன் இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்க? நீ ரொம்ப ஸ்மார்ட்டா வேற இருக்க. அதனால எந்த பொண்ணு பார்த்தாலும் காதலிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் இந்த மாயா மாதிரி எல்லாரும் பின்னாடி வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இது அந்த மாதிரி இல்ல. மாயா ரன்பீரை உண்மையாவே காதலிக்கல, ஃபேமிலியோட பிரஷர்னால அப்படி நடிக்கிறா. இதுக்கு முன்னாடியும் அவ முதல்ல என்ன? முதல்ல அவ ஏன் அந்த மாதிரி பண்ணா? சில விஷயங்கள் இருக்கு, ஆனா இப்ப சொன்னா உங்களுக்கு புரியாது. நாங்க சொல்லி புரிய வைக்கிறோம்.
வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சொல்றேன். நீங்க இப்போதைக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மாயா அவ்வளவு சீக்கிரம் ரன்பீரை விட்டு கொடுக்க மாட்டா. மாயாவை பெத்தவங்களுக்கு மாயாவோட சந்தோஷம் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். மாயா என்ன அவளா வேண்டான்னு சொல்ற வரைக்கும் அவங்க ஃபேமிலி என்ன துரத்திட்டு தான் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வைரத்தை யாராவது கை நழுவ விடுவாங்களா சொல்லு? அடி, நீங்க என்ன புகழ்றீங்களா இல்ல திட்டுறீங்களானே எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. சரி, எல்லாரும் முதல்ல கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஓகே மம்மி, நீங்க என்ன ஷாப்பிங் பண்ணணுமோ அதை சீக்கிரமா பண்ணுங்க. இவங்க அடுத்து என்ன பண்ண போறாங்களோ ஒன்னும் தெரியல. ப்ளீஸ் ஏதாவது ஷாப்பிங் பண்ணுங்க. வா போலாம். வேற என்ன பண்றது? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த தடவை நானே உனக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கேன். நீ ஹெல்ப் பண்ண போறியா? மாயாவை கோவப்படுத்த போறேன். மச்சி, என்ன பண்ண Don't போற? worry. இந்த தடவை அவ தற்கொலை எல்லாம் பண்ணிக்க மாட்டா. ஏன்னா ராகுல் அவ ரொம்ப காதலிக்கிற, we know that. இந்த தடவை நாம காதலிக்கிற மாதிரி நடிப்போம். அதை பார்த்து அவ பொறாமப்படுவா. அப்புறம் அவளே கல்யாணம் வேண்டான்னு போயிடுவா. ஒருவேளை அதுக்கப்புறமும் உன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சா பண்ணிக்கிட்டோம். அப்பவும் நம்ம காதலிக்கிற மாதிரி கண்டினியூ பண்ணலாம். நிஜமாவா சொல்ற? ஆமா, அவ உன் வாழ்க்கையை விட்டு போற வரைக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஓன்னா என்ன? அது என்னன்னா, ஆக்சுவலி நான் இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட காதல் கண்டினியூ ஆகும்னு நினைச்சேன். என்ன? ஒன்றும் இல்லை, நத்திங், forget about it. இப்போ நடக்க வேண்டியதை பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஆமா, நீங்க எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? அட அது ஒண்ணு இல்ல, கட்சிக்காரங்க வேற வந்துட்டாங்க. தான் இப்பதான் கொஞ்சம் நல்லதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கு. இல்லன்னா முதல்லலாம் மாயா இந்த நாடகம் போட்டதுக்கு காரணமே ரன்பீரும் பிராச்சியும் 2 பேரும் லவ் பண்றாங்க, அதனாலதான். அப்பா ப்ளீஸ் திரும்பவும் இதெல்லாம் ஆரம்பிக்காதீங்க. எனக்கு கேட்க விருப்பமே இல்ல. மம்மி, ரன்வீர் எங்க? அவன் அந்த பக்கமா இருக்காமா? நான் இப்ப வந்துடுறேன். அது சரி, இப்ப எதுக்குமா நீ அங்க போற? விடு, என்ன விடுன்னு சொல்றேன்ல. உன்ன மாயா, இங்க என்ன நடக்குது? உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ என் பொண்ணு மேல கை வைப்ப? உங்க பொண்ணுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு, போய் வைத்தியம் பண்ணுங்க. இது அந்த பொண்ணு தானே அன்னைக்கு மாயா கிட்ட? அட, இப்ப நீங்க எங்க போறீங்க? இங்க பாருங்க, சொல்றத கேளுங்க. அந்த பொண்ணு தப்பிக்க விடாதீங்க, போங்க. அட, இப்ப இவ எங்க போயிட்டா? யார் இப்படி பெல் அடிச்சிட்டு இருக்கிறது? நான் என்ன பறந்தா வர முடியும்? 1 minute கமிங். நீங்களா? இங்க பாருங்க, தொடர்ந்து பெல் அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு கோவம் வந்திருக்கும்ல. யார் இப்படி பெல் அடிக்கிறதுன்னு யோசிச்சேன். அது என்னன்னா, நேத்து அவசரத்துல சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசாம போயிட்டேன். ஏன்னா நாம உறவுக்காரங்களாயிட்டோம், கண்டிப்பா இதை பேசி ஆகணும். அதனால இந்த மாதிரி என்ன வாசல்லையே வச்சு நீங்க பேசுறது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? எந்த அளவுக்கு முக்கியம்னா, என்னால காத்துட்டு இருக்க முடியல, அதான் வந்துட்டேன். ஆக்சுவலி இப்ப வீட்ல யாருமே இல்ல, அதனால நீங்க இப்போ. இது உண்மையிலேயே நல்ல விஷயமாச்சே. ப்ளீஸ் நீங்க வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் கதவை சாத்திருங்க. அவுட். என்ன? உங்ககிட்ட தான் சொல்றேன், வெளியே போங்க. நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு தெரியுமா? தெரியுமே, ஆனா நீங்க யாரோட தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியலன்னு நீங்க நினைக்கிறேன். பாருங்க, நான் சொல்ல வர்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்க என்கிட்ட என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. உங்க கோழி ஃபேமிலி கிட்ட சொல்லிக்கோங்க. நான் எதையுமே கேட்க இப்ப தயாரா இல்ல. உங்களோட பவரை காட்டுறதுக்கோ இல்ல மிரட்டுறதுக்கோ அவங்க யாருமே இப்ப வீட்டுல இல்ல. இங்க பாருங்க, நீங்க பாருங்க, ஒரு நிமிஷம். என் பேர் ஞாபகத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்க என்னவா நினைக்கிறீங்களோ அப்படி நான் கிடையாது. நான் ஒன்னும் பல்லவி இல்ல. இல்ல அவங்க மாமியார் கிடையாது, அவங்க புருஷன் கிடையாது. நீங்க சொல்றதுக்கெல்லாம் பயப்படுறதுக்கு பயப்பட மாட்டாங்க. மெஹரா குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஐ எம் நாட் லிசன் யுவர் ஷிட். ஐ எம் நாட் பவுண்ட் டு லிசன் டு யுவர் கிராப். தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நான் என்ன சொல்ல வரேங்கிறத சொல்லிட்டேன். இதுல எந்த பாஷையில உங்களால புரிஞ்சுக்க முடியுமோ புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்னோட வீட்டுல அத்துமீறி நுழைஞ்சு இருந்தாலும் பொறுப்போட என்னோட வீட்டை விட்டு அப்படியே வெளியில போயிடுங்க. அதுக்கப்புறம் நான் எடுக்க போற ஆக்ஷனுக்கு உங்களால வாழ்நாள் ஃபுல்லா ரியாக்ஷன் பண்ண முடியாது. இட்ஸ் பெட்டர் தட் யூ லீவ். என்ன பண்ற ரன்பீர்? உனக்கு என்ன பைத்தியம்? எனக்கு இல்ல, உனக்கு தான். நீ தான் பிளான் போட்டு, ஆனா பிளான் படி நடந்துக்கவே மாட்டற. கையை விடு. ஐயா வந்துகிட்டு இருக்க. ரைட் சைடுல பாரு, ரைட் சைடுல. பாத்துட்டியா? முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ரன்பீர், மாயா பெரிய பைத்தியம் இல்ல. அவ நம்ம 2 பேரும் காதலிக்கலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலேயே we love each other, don't we? Yes, me too. நீயா? மாயா, மாயா,
நீ இங்க ரன்வீர் உன்கிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். நான் அது இங்க வந்து நான் ரன்வீர் உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே போலாம். சரி சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேன்.